நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சந்திரசேகர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பதிவு. ஆழ்மனதை பயன்படுத்தி எப்படி நம்ம நினைத்ததை அடையிறது அப்படின்னு. சரி, இதுக்கு முதல்ல நாம் இது வரைக்கும் அனுபவித்ததெல்லாம் எப்படி நாம் நினச்சதா இல்லை நம்ம நினைக்காதது வந்துடுச்சா? அப்போது இதுக்கப்புறம் நாம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினைக்கிறோம், அது நமக்கு எப்படி கிடைக்கும், எப்படி சாத்தியம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். நம்முடைய எண்ணத்துக்கு நிச்சயம் சக்தி உண்டு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி, வைப்ரேஷன் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, எனர்ஜி நம்மளுடைய உடலுக்கும் மனதிற்கும் எண்ணங்களுக்கும் உள்ளது. அந்த எண்ணத்தின் அதிர்வலைகளை கொண்டு நமக்கு தேவையானதை ஈர்த்து ஜெயிக்கணும். சரி, எனக்கு பிடிக்காத விஷயம் நான் அனுபவிச்சுட்டுருக்கிறேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குமே என்ன காரணம்னா நம்மளுடைய ஆழ்மனது சக்தி தான். அந்த எண்ணங்கள் வலிமை பெற்று உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல அப்படின்றது கணக்கே கிடையாது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் சிக்னல் அனுப்பி நீங்கள் கேட்டீங்க, அதனால் அது கொடுத்துருச்சு. இவ்வளோதான் மேட்டர். அப்போது பிரபஞ்சத்திற்கு சின்னது பெருசு, நன்மை தீமை அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த சிக்னல் அனுப்பி கேட்டாலும் அது கொடுத்துரும். நன்றி.